அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். சார், நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகள் இருக்குல்ல, அது நம்ம வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கும். அதே போல் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன பிழைகள் இருக்குல்ல, வம்சத்தையே கூட அழிக்கிற மாதிரி இருக்கும் சார். வம்சத்தையே அழிச்சிடும். சின்ன சின்ன தப்புகள், சின்ன தப்பு தானேன்னு யோசிப்போம், வம்சத்தை அழிச்சிடும் சார். மகாபாரதம் அதைத்தானே நம்ம கற்றுக் கொடுத்தது சார். பீஷ்மர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தம்பியான திருதராஷ்டருக்கு திருமணம் செய்து வைக்கணுன்றதுக்காக காந்தார தேசத்தினுடைய அரசி காந்தாரி, அந்த காந்தார தேசத்தோட சண்டை போட்டு அந்த காந்தாரின்ற இளவரசியை தன்னுடைய தம்பியான திருதராஷ்டருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறார். இந்த காந்தாரியினுடைய அப்பா அந்த காந்தாரியினுடைய சகோதரர்கள் அத்தனை பேரையும் சிறையில் அடைக்கிறார். இந்த சிறையில் அடைக்கும் போது அவர்களுக்கு ஒரு வேளை உணவு மட்டும் கொடுங்கள்ன்றார். இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, அவங்களுக்கு 7 தம்பிகள், அந்த காந்தாரிக்கு 7 தம்பிகள். அப்பா எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய உணவை எல்லாம் ஒரே ஒரு சகோதரனுக்கு மட்டும் கொடுத்தாங்க. இவங்க சாப்பிடாம அந்த ஒரு சகோதரன் கொடுத்தாங்க. அந்த ஒரு சகோதரனை அந்த சிறையில் இருக்கிறவங்க அடித்து காலையும் சிதிலப்படுத்தி வச்சுருக்காங்க. அவனால் சரியாக நடக்க முடியாத ஒரு மகனாக இருக்கான். இப்போ இவங்க எல்லாம் உணவை தான் சாப்பிடாம அவனுக்கு கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. இந்த தந்தை இறந்து போனார், உடன் பிறந்த சகோதரர்களாக இறந்து போனாங்க. ஆனால் இந்த உணவை உட்கொண்ட அந்த ஒருவன் மட்டும், அந்த இளைஞன் மட்டும் சாகவே இல்லை. அவனுக்கு அந்த வஞ்சம் இருந்து கொண்டே இருந்தது. இந்த நாட்டை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. இந்த பீஷ்மரையும் அவருடைய வாரிசுகள் அத்தனை பேரையும் அழிக்க வேண்டும் என்ற ஒரு வஞ்சம் இருந்து கொண்டே இருந்தது. அந்த இளைஞனின் பெயர்தான் சகுனி. அவன்தான் சகுனியாக வந்தான். அந்த அப்பாவினுடைய முதுகெலும்பிலிருந்து அந்த தாயக்கட்டையை செய்து இந்த பகடையை இவன் உருட்டும் பொழுதெல்லாம் இவன் சொல்லக்கூடிய அந்த எண் அந்த பகடையில் வந்து விழும். அப்படியாக ஒரு வல்லுநனாக அந்த சகுனி வந்தான். மிகப்பெரிய போர் வீரனா, மிகப்பெரிய பலசாலியானா கிடையாது சார். சகுனி மிகப்பெரிய தந்திரசாலியாக வந்தார். அந்த குரு வம்சத்தையே அழிக்கக்கூடிய ஒரு தந்திரசாலியாக வந்தார். இன்னொரு விஷயம் தெரியுமா, துரியோதனனுக்கு தன் தாய்மாமனான சகுனியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார், ரொம்ப பிடிக்கும். சகுனிக்கும் துரியோதனனை பிடிக்கும், தன்னுடைய மருமகனை மிகவும் பிடிக்கும். ஆனாலும் கூட இவன் குரு வம்சத்தை சேர்ந்தவன். குரு வம்சத்தை அழிப்பதற்காக தன்னுடைய தந்தையும் தன்னுடைய சகோதரர்களும் இறந்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் சகுனிக்குள் அந்த வஞ்சம் வருது. பீஷ்மர் எப்படி தன்னுடைய நாட்டை அழித்தார் என்று நினைக்கும் போதெல்லாம் அந்த வஞ்சம் வருது. பீஷ்மர் எப்படி தன்னுடைய சகோதரியை கூட்டி வந்தார் என்று நினைக்கும் போதெல்லாம் அந்த வஞ்சம் வருது. எப்படி நம்மளுடைய நாடு அழிக்கப்பட்டது, எப்படி நம்மளுடைய குடும்பம் அழிக்கப்பட்டது, எப்படி நம்மளுடைய வாழ்வு சிதைக்கப்பட்டது நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த சகுனிக்குள் இருக்கக்கூடிய வஞ்சமும் விரோதமும் குரோதமும் மேலே எழும்பி இந்த குரு வம்சத்தை அழித்தே தீரணும்னு அந்த சகுனி முடிவு பண்ணா சார். அழிச்சும் தீர்ந்தான். அந்த குரு வம்சத்தையே அழித்து துரியோதனனிலிருந்து, பீஷ்மனிலிருந்து, துரோணாச்சாரியாரிலிருந்து அத்தனை பேரையும் கொன்று தானும் அழிந்தான். சகாதேவன் கையால சகுனி அழிக்கப்பட்டான். சகாதேவன் கையால. இது என்ன தெரியுமா சார் புரிய வருது, நீங்க பீஷ்மர் என்ன பண்றாரு, தன்னுடைய பலத்தினால் காந்தார தேசத்தை அழிச்சார். அதனால் விரோதம் வந்தது. எவன் ஒருவன் தன் பலத்தை மட்டும் நம்புகிறானோ அவன் பகையை சம்பாதித்துக் கொள்கிறான். அந்த பகை தான் சகுனி. யாரால் சகுனி அழிக்கப்பட்டான் தெரியுமா? சகாதேவனால் அழிக்கப்பட்டானா. சகாதேவன் யார் தெரியுமா? மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய சிந்தனையாளர், மிகப்பெரிய ஜோதிடர் சகாதேவன். அறிவினுடைய வெளிப்பாடு சகாதேவன். இப்ப பலத்தினால் பகையை சம்பாதித்து கொண்டால் என்னப்பா பண்ணுதுன்னா, அறிவினால் மட்டும்தான் அந்த பகையை அழிக்க முடியும். சகாதேவன் என்கிற அறிவினால் மட்டும்தான் சகுனி என்கிற அந்த பகையை அழிக்க முடியும் என்று மகாபாரதம் நமக்கு காட்டிய விஷயம். பீஷ்மர் பகையை சம்பாதித்து கொண்டார். அந்த பகையை அறிவு என்கிற சகாதேவன் வந்து அழித்து சென்றான் என்று மகாபாரதம் நமக்கு காட்டிக் கொடுக்கும். அறிவு சார்ந்த மக்கள், அன்பு சார்ந்த மக்கள் தானும் வளர்ந்து அடுத்தவர்களையும் வளர வைப்பாங்க. தன்னோடு இருக்கக்கூடியவர்களை கொண்டாடுவாங்க. இப்போ 2ஆம் உலக யுத்தம் நடந்தப்ப யூதர்கள் அத்தனை பேரையும் கொல்லணும்னு ஹிட்லர் ஆர்டர் போட்டார். யூதர்களை அத்தனை பேரையும் கொல்லணும்னார். இப்போ என்னன்னா, யூதர்களை கொல்றதுக்கு சிப்பாய்கள் இல்லை சார். சிப்பாய்களால் முடியல. எத்தனை பேர் தான் அவனும் குத்துவான், எத்தனை பேர் தான் சுடுவான், எத்தனை பேர் தான் கொல்லுவான், அத்தனை கும்பல்களையும் கொல்லணும். இப்போ இந்த சிப்பாய்களால் முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, கும்பலாக அந்த மக்களை ஒரு தொடர் வண்டியில், ஒரு ட்ரெயினில் ஏற்றி ஒரு குளிரான ஒரு வனப்பகுதிக்கு கொண்டு போய் விடுறாங்க. எப்படி தெரியுமா அவங்கள கொண்டு போகிறாங்க?
அவங்ககிட்ட இருந்து இருக்கக்கூடிய கம்பளிகளை பிடிங்கிட்டு போயிடுவாங்க. அது உரை பனி, மிகப்பெரிய உரை பனியில் இருக்கக்கூடிய ஒரு குளிரான ஒரு காட்டுக்குள்ளர அத்தனை கூட்டத்தையும் கொண்டு போய் உள்ளர விட்டுறது. உரைப்பனையில் உறைந்து சாகட்டும்னு விட்டுட்டு போயிடுவாங்க. இப்படியாக பல பேரை கொண்டுட்டே இருந்தாங்க. அதில் ஒரு இளைஞன் சார் எப்படியாவது தப்பிச்சிடணும்னு இங்கேயும் அங்கேயுமா போகிறான். எப்படியாவது இதில் நம்ம தப்பிச்சிட மாட்டோமா அப்படின்னு இங்கேயும் அங்கேயும் போகிறான். அவனுக்கு ஒரு முனங்கல் சத்தம் கேட்குது. எங்கிருந்தா இந்த சத்தம் வருதுன்னு பார்த்தா ஒரு வயசானவர் குளிரில் நடுங்கிட்டு இருக்காரு. இவனுக்கு எப்படியோ அவரை காப்பாற்றணும்னு தோணுது. உடனே இந்த கையெல்லாம் தேய்ச்சி சூடெல்லாம் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கான். இவங்களோட அத்தனை பேருடைய கம்பளிகளையும் பிடிங்கிட்டு போயிட்டாங்க. இவங்க குளிரில் இருக்காங்க அத்தனை பேருமே. இவன் என்ன பண்ணுறான், இரவு முழுக்க போராடி 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 அவரோட உயிரை மீட்கிறான் சார். உயிரை மீட்டு எடுத்துட்டான் சார். இப்போ உண்மை என்னென்னா, அங்கே இருந்த 1000 பேரில் இந்த 2 பேர் மட்டும் உயிரோடு பிழைச்சி வெளியே வராங்க. இந்த இளைஞன் சொன்ன பதில், நான் அவரை காப்பாற்ற போராடிய போராட்டம் தான் என்னை காப்பாற்றியதுன்னு. என்ன இந்த உரைப்பணிலேருந்து எது தெரியுமா காப்பாற்றுச்சு? அவரை காப்பாற்றுறதுக்காக நான் போராடிய போராட்டம். என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தவறு பெரிய பகையை கொடுக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன உதவி மிகப்பெரிய உயிரை காக்கும். காலத்தால் செய்த உதவி சிறிது எனினும் ஞானத்தால் மானப்பெரிதுன்னார்ல, அப்படி சின்ன உதவி ஏதோ ஒரு வகையில் மிகப்பெரிய நமக்கான வாழ்க்கையை காப்பாற்றுவதாக இருக்கும். அப்படி உங்களால் முடிந்தால் இன்றைய நாளில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய 4 பேருக்கு நன்மை செய்வதன் மூலமாக இந்த நாளை மட்டுமல்ல எல்லா நாளையும் இனிய நாளாக கொண்டாடலாம். நன்றி, வணக்கம்.